அட, அக்கா தங்கச்சி 2 பேருமே ஒன்னா காட்டுங்களேன். இதுல என்ன குறைஞ்சிட போகுது? சத்யா, எல்லாருக்கும் தீபத்தட்டை காட்டு. இனிமே எல்லாம் சிறப்பா நடக்கும். வாழ்க வளமுடன். எல்லாரும் சாப்பிட்டு போகணும். அக்கா, ஏன்க்கா கண் கலங்குற? சந்தோஷமா இருக்கா? பந்தக்கால் நட்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? உன்னால பந்தக்கால் மட்டும்தானே ஊன முடியும். மத்த விஷயம்லாம் உனக்கும் அர்ஜுனுக்கும் தானே நடக்க போகுது. அப்படிலாம் இல்லப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க. நான் இப்ப தெளிவா சொல்றேன். இந்த நிமிஷத்துல இருந்து கல்யாணம் முடியற வரைக்கும் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போற அத்தனை சம்பிரதாயமும் போலியானதுதான். நான் இப்ப சொல்றேன்ப்பா, என் வார்த்தையை கொடுக்கறேன். எனக்கும் அர்ஜுனுக்கும் மேடையில நடக்க போற ஒவ்வொரு சம்பிரதாயமும் அக்காவுக்கும் அபி மாமாவுக்கும் அதே மேடையில அதே சம்பிரதாயம் நடக்கும். ஒவ்வொரு விசேஷமும் அப்படிதான் நடக்கும். அம்மடி, அது எப்படிடா சாத்தியம்? அதுதான் உங்க பொண்ணு சத்யா. அவ நடத்தி காட்டுவா சார். அவ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். என்ன சத்யா சொல்ற? அங்க ஊரே கூடி நிக்க போகுது. நீதான் கல்யாண பொண்ணு, அர்ஜுன் தான் மாப்பிள்ள. செல்வநாயகி குடும்பமே அங்க இருக்கும். உங்க 2 பேருக்கும் தான் விசேஷம் நடக்கும். இதுல எனக்கும் அபிக்கும் எப்படி சத்யா? ஏதோ மனசு போன போக்குல நம்மள சமாதானப்படுத்துறதுக்காக அவ ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்காமா. நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காதம்மா. தலை குனிஞ்சு அங்க போறோம். அந்த செல்வனாகியால உரு குழஞ்சி தலை குனிஞ்சுதான் வரப்போறோம். நிச்சயம் இந்த சத்யா இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காதுப்பா. நான் உங்ககிட்ட எதுவுமே உளரலப்பா. சத்தியமான உண்மை. இந்த கல்யாணம் எனக்கும் அர்ஜுனுக்கும் நடக்க போறதே இல்ல. அபி மாமாவுக்கும் அக்காவுக்கும் தான் நடக்க போகுது. அதுவும் அவங்களுக்கு கல்யாண சம்பிரதாயம் எல்லாமே நடந்து ஒரு நியாயமான நிஜமான கல்யாணமா இந்த விசேஷம் நடக்கும். குறிச்ச முகூர்த்தத்துல குறிச்ச நேரத்துல அபி மாமா அக்கா கழுத்துல தாலியை கட்டுவாரு. அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்ட போறதே இல்லப்பா. எப்படி மண்ணி அவ்வளவு உறுதியா சொல்ற? சார், அத கல்யாணத்துல வந்து பாருங்க. இப்ப நேரமாச்சு, நம்ம மண்டபத்துக்கு கிளம்பலாம். சார், நீங்க முதல்ல கிளம்புங்க. ஊர்ல இருந்து அப்பா அம்மா என் மனைவி எல்லாரும் வராங்க. நான் அவங்கள கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறேன் சார். அதுவும் சரிதான். சரி, நீங்க வாங்க. ஏங்க, கார்ல எல்லா சீர்வரிசையும் ரெடியா இருக்கு. நாம அப்படியே கிளம்பலாங்க. சரி, அக்காவை கூட்டிட்டு போங்கம்மா. வா வாமா. வா. சரிம்மா, வாங்கம்மா. சத்யா, தேங்க்ஸ் டி. அப்பா ஒரு நிமிஷம் பா. என்னம்மா? சஞ்சய் விஷயமா ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் ஒண்ணும் தெரியலம்மா. இனிமேதான் விசாரிக்கணும். அவனை பத்தி யோசிச்சு நீ டென்ஷன் பண்ணிக்காத. நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன். ஆமா, உன் போன் என்னாச்சு? அது நேத்திய செல் ஹேங் ஆயிடுச்சுப்பா. நைட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சு. அம்மா ஊர்ல இருந்து சில போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. சஞ்சய் அங்கதான் எங்க வீட்டுக்கு தான் போயிருக்கான்ப்பா. அவனேதான். அப்பா, நிச்சயம் அவன் என் குடும்ப விஷயங்களை ஆதாரமா சேகரிச்சிருப்பான். நான் வரதன் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் ஃபேமிலி போட்டோஸ்லாம் நிச்சயமா எடுத்திருப்பான். அதை இங்க கொண்டு வந்து ஆதாரமா காட்டுவான். ஆனா அவன் பிளான் பண்றது மட்டும் நடக்கவே கூடாதுப்பா. நீ பயப்படாதம்மா. என்ன மீறி அவன் என்ன பண்ணிட முடியும்? நீ கல்யாண வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. செல்வநாயகி உன் மேல சந்தேகம் வராதபடி நான் பாத்துக்கிறேன். அத மீறி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். வாமா போலாம். அப்பா, நான் இன்னொரு கார் கேட்டிருந்தேன்ல, என் பிளான பத்தி சொன்னேனே, அவங்களெல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு நானும் அக்காவும் மண்டபத்துக்கு வந்துடுறோம்ப்பா. கார் ரெடிமா, நீ வா, நம்ம கிளம்பலாம். சரிப்பா. வாமா.